கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிற நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இந்த வாழ்க்கையில முடியாதது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுன்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனாலும் சில விஷயங்கள் முடியாது அப்படின்றது யாரோ சொல்லியோ எதனாலேயோ நம்மளுடைய மனதுக்குள்ள பதிந்து போயிருக்கலாம். உதாரணத்துக்கு, தவறான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஒரு அடிக்ஷன், அதுல இருந்து மீண்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நிச்சயமா அவங்களாலையும் மீண்டு வந்து ஒரு நல்ல லைஃபை வாழ முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய பெரிய நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்து இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து டி அடிக்ஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் மாலதி அவர்கள். ஸோ அவங்க கிட்ட தான் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் மாலதி. நான் MSW வித் MSc சைக்காலஜி படிச்சிருக்கேன். சூரியம் திறன் டி அடிக்ஷன் சென்டர்ல கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பணியில எத்தனை வருஷமா உங்களுக்கு அனுபவம் இருக்கு? இந்த பயண அனுபவம் எப்படி இருக்கு மேம்? நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 14 வருடங்களாக நான் இந்த பணியில தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள், அதாவது உளவியல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 14 வருடங்கள்ல என்னையே நானே அதிகமா நான் மோல்டு பண்ணிக்கிட்டேன். எனக்கான பாடங்களும் இதுல நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ஃபீல்டுல. ஓகே மேம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்றதுனால பொதுவா ஒரு மது போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சமுதாயத்துல என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறாங்க? சமுதாயத்துலன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு பழக்கமா தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பியர் பிரஷர்ன்னு சொல்லக்கூடிய ஒப்பார்களுடன் இணைந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு ஹீரோயிசம், இது ஒரு ஒரு கெத்து, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, இது யூஸ் இப்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாதான் அவனை ஒரு அங்கீகரிக்கப்படும், அவனுடைய குரூப்ல அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணமா இருக்கு. இதுல வளரிளம் பருவம் மட்டும் இல்லாது சின்ன குழந்தைகளும் இன்னைக்கு இதுல பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய ஆண்கள் தான் இது அதிகமா பெண்களை விட அதிகமா இதுல பாதிக்கப்படுறாங்க. இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்வியை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, உடல் ஆரோக்கியத்தை இழந்து, மன ஆரோக்கியத்தை இழந்து, உறவுகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து நிறைய விஷயங்களை இவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ மது போதைக்கு அடிமையாக கூடியவங்க நிறைய பிரச்சனைகளை சமுதாயத்துல சந்திக்கிறாங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் கடந்து உடல் ரீதியா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? உடல் ரீதியானா இந்த மது எந்தெந்த பக்கம்லாம் பயணிக்குதோ அந்தந்த பக்கம்லாம் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தாம அது வெளியில வர்றதில்லை. இந்த உடல் ரீதியான்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பாதிக்கப்படுறது மிகப்பெரிய உறுப்பான ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க, கல்லீரல். முக்கியமா கல்லீரல் பாதிக்கப்படுது, கணையம் பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கப்படுது. அது இல்லாம மனநலம். இது உடல் ரீதியா மட்டும் கேட்டிருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு அதிக அளவுல ஃபர்ஸ்ட் மன ரீதியா தான், அதிக உளவியல் ரீதியா அது அவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆல்கஹால் போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூளையில இருக்கக்கூடிய கெமிக்கல், அதாவது மூளையில வேதிக்கடத்திகள்னு சொல்லப்படக்கூடிய இடங்களை அது பாதிப்பை ஏற்படுத்தி அதனால மனநல பாதிப்புகள் நிறைய ஏற்பட்டு அதனால தானா பேசுறது, ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க, தானா பேசுறது, தானா சிரிக்கிறது, இந்த மாதிரியான மன ரீதியான பாதிப்புகளுக்கும் அவங்க உள்ளாக்கப்படுறாங்க. உடல் ரீதியான பாதிப்புகள்னா கிட்னி, கணையம், கல்லீரல் அனைத்து உறுப்புகளும் இதனால பாதிக்கப்படும். ஓகே மேம். ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் போதைக்கு ஆளாகும் போது பிரச்சனை ஏற்படுது இல்லையா? ஸோ சில பேரை பார்க்குறோம், ரொம்ப நல்ல மனுஷன் பாவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடிச்சா அவங்க ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டியே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ போதை பழக்கம் அப்படின்றது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாற்றுது மேம்? உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த 15 வருட காலங்கள் அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல மன ரீதியா அவங்கள அதாவது குடி ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் நரகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா,
நீ ஏதாவது ஒரு தவறு பண்ணினா நீ நரகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப வந்து ஒரு ஒரு பணத்தை திருடிடலாமா அப்படின்னு ஒரு மனிதன் யோசிக்கிறான். அப்படி பணத்தை திருடலாமா யோசிக்கும் போது திருடங்கிற பட்டம் வந்துரும். வேண்டாங்கிறான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெண்ண பார்க்கறான். பெண்ண பார்த்து கற்பழிச்சிருவியா? கற்பழிச்சுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிரலாம் அப்படின்னு நினைப்போம். நரகத்தை பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய கொன்னுட்டு நம்ம ஜெயிலுக்கு நரகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தப்பா பண்ணும்போதும் அவன வந்து அந்த தவறு பண்ண விடாம அவனுடைய மனநிலை வந்து தடுக்குது. ஆனா ஈஸியா என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, இவன் வந்து குடிச்சிட்டு யாரையாவது அடிச்சு துன்புறுத்தி நம்ம எப்படியாவது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு நரகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்ப குடிச்ச உடனே என்ன பண்றான், அவனுக்கு போதை தலைக்கு ஏறுனதுக்கு அப்புறம், அந்த பணத்த பார்க்கும்போது அவனுக்கு ஆசை வந்து அந்த மறுபடியும் குடிக்கிறதுக்கு போதைக்கு காசு வேணும்னு அந்த பணத்த திருடிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பெண்ண அந்த பணத்த திருடுறத அந்த பெண்ண பார்த்தோன்னே, அந்த பெண்ண கற்பழிச்சிடுறான். அந்த பெண்ண கற்பழிச்ச உடனே, அந்த குழந்தை அழுகுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கத்தி எடுத்து குழந்தைய கொலை பண்ணிடுறான். அப்ப மது உள்ள போனோனே எல்லா தவறுகளுக்கும் அவன் வந்து இடம் குடுத்துடுறான். அதுபோல அந்த சமுதாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, குடி மட்டும் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, அவன் எல்லா தவறுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு, மிகப்பெரிய குற்றவாளியா அந்த சமுதாயத்துல அவன் உருவாக்கப்படுறான். தன்னுடைய உறவுகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து, ஆன்மீகத்தையே இழந்து, சாமி கும்பிடுறதையே நிப்பாட்டிருவாங்க. அது மாரி ஒரு மனநோயாளியாக, ஒரு எல்லா விதமான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு, இந்த சமுதாயத்துல அவனுடைய சுயமரியாதையை இழந்து போற அளவுக்கு இந்த மது வந்து அவன உள்ளாக்கப்படுத்துது. இந்த மது வந்து அவன டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே மேம். ஸோ இந்த தவறான பழக்கங்கள்னால இவ்வளோ மோசமான விளைவுகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுமே நிறைய விளைவுகளை சந்திக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட இந்த தவறான பழக்க வழக்கத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களோட மையத்தில் என்னென்ன மாதிரியான சேவைகளை கொடுத்துட்ருக்கீங்க? எங்களோட மையத்துல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அட்மிஷன் ஆனோனே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டீடாக்ஸ் பண்ணுவோம் மேடம். இந்த ஆல்கஹால் குடிச்சு குடிச்சு ரத்தத்துல கலந்திருக்கும். அதை எல்லாம் மருந்து மாத்திரைகள் கொடுத்து பிரிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 கவுன்சிலிங் கிளாஸஸ். அதாவது விழிப்புணர்வு வகுப்புகள்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 வகுப்புகள் எடுப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் தனிநபர் ஆலோசனை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, குடும்ப ஆலோசனை. அது இல்லாம மனநல மருத்துவர் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள், குடிக்கு எதிரான மருந்து மாத்திரைகள், மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு தனியா மருந்து மாத்திரைகள், அதெல்லாம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பொதுநல மருத்துவர் வந்து பார்த்துட்டு உடல் ரீதியான பாதிப்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் எழுதுவாங்க. இது எல்லாம் சேர்த்துதான் இந்த மாதிரியான சர்வீஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பிட்டு ஒரு 3 மாத காலங்கள் எங்கள்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கணும். சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் குடி மாத்திரைகள் அவங்களுக்கு வந்து நாங்க ரெஃபர் பண்ணுவோம். அந்த மாத்திரைகள ஒரு வருட காலங்கள் வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால இந்த மது போதையிலிருந்து மீண்டு வர முடியும். இப்போ மது போதைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நபருக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாத்திரைகளை கரெக்டாக போட்டுக்கணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்கு வரணும் அப்படின்லாம் சொன்னீங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா மேம்? கரெக்டாக அதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறாங்களா? இல்ல, இது வந்து எல்லாருமே ஆனா அட்மிஷனுக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து மெயின்டெயின் பண்ற அளவுக்கு நாங்க அவங்கள வந்து வில்லிங்கா கொண்டு வந்துருவோம். ஆலோசனை பண்ணி. ஆனா 10 பேர்ல ஒரு 2 பேர் வந்து இதுக்கு வந்து அன்வில்லிங்கா இருப்பாங்க. பாக்கி 8 பேர் இதுல வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்க வந்து மேடம் ஃபர்ஸ்ட் உடல் ரீதியான, மன ரீதியான பாதிப்புகள் என்னென்ன இருக்கு? இந்த குடிக்கிறதுனால உடல் ரீதியா என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? மன ரீதியா என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? இந்த மதுவ விட்டு விலகி இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ரெமெடிஸ் எடுத்துக்கணும்? எப்படி அத மது எண்ணம் குடி எண்ணம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுலேருந்து கையாண்டு எப்படி வெளியில வரணும்? இந்த எண்ணம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அப்படிங்கிறத சொல்றோம். அது இல்லாம குடி மாத்திரை பத்தி இந்த மாத்திரை சாப்பிடுறதுனால என்னென்ன அவர்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாங்க ஆலோசனையா வழங்குறோம். அது இல்லாம குடியினால் ஏற்படக்கூடிய உறவுகள் உறவுகள், தொழில் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கும் நாங்க ஆலோசனை வழங்குறோம். ஓகே மேம். இந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு நபர் மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் மூலமாக அவங்க வெளியில் மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகும்? இது நோயாளியினுடைய தன்மையை பொறுத்து. அது ஏற்றுக்கொள்ளும். அதாவது ஒரு அக்செப்டன்ஸ பொறுத்து இருக்கு. இப்ப பேஷண்ட் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி, அவர் அப்ளை பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுலேருந்து மீண்டு அவரால 3 மாதங்கள்லயே அவரால வெளியில வந்துர முடியும். இல்ல அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரால அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா,
அது 1 வருட காலங்கள் வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்போட அதுலேருந்து மீண்டு கொண்டு வந்துரலாம். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ மதுபோதை மறுவாழ்வு மையம் மூலமா நெறைய ஆலோசனைகள் குடுத்து அவங்கள வெளில கொண்டுட்டு வரோம். அது அவங்களுடைய மனநிலை பொறுத்து அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவா இந்த மறுவாழ்வு மையத்த தேடி வரக்கூடியவங்களுடைய மனநிலை ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும் மேம்? மறுவாழ்வு மையத்த தேடி வர்றவங்க என்னன்னா மேடம், ஃபர்ஸ்ட் வந்து மதுபோதைக்கு அடிமையாகும் போதே எங்கள தேடி வர்றதில்ல மேடம். இந்த மதுபோதை அடிமையாகி அது உடல் ரீதியா, மன ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தி, தொழிலை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, அவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் தான் நம்மள தேடி வர்றாங்க. அப்படி வரும்போது என்னன்னா, அதனுடைய ரெக்கவரியும் அவங்களுக்கு லேட் ஆகும். இந்த மதுமொழி வந்து முதல் நிலை, 2ஆம் நிலையிலேயே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, ஈஸியா ரெக்கவர் பண்ணிறலாம். ஆனா, இதுல 10 நோயாளிகள் வர்றாங்க அப்படின்னா, 2 நோயாளிகள் மட்டும் தான் இதுலேருந்து இந்த நோயிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றாங்க. பாக்கி 8 நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வில்லிங்கா வர்றது கிடையாது. ஏன்னா, மது பழக்கம்ங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும், அந்த என்ஜாய்மெண்ட்டையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அத குடும்ப உறுப்பினர்கள் கட்டாயத்தின் பேர்ல அவங்க வந்து இத கைவிடுறதுக்காக எங்கள தேடி வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்கள வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணி அதாவது அந்த இது ஒரு குடி என்பது ஒரு நோய். இதுலேருந்து நீங்க மீண்டு வரணும்னு அவங்கள ஒத்துழைக்க வைக்கிறதுக்கே எங்களுக்கு 1 மாத காலங்கள், 2 மாத காலங்கள் ஆயிடும். இப்போ எந்த ஒரு பிரச்சனையில இருந்து யாரு மீண்டு வரணும் அப்படின்னாலுமே, அவங்களுக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் இந்த போதை பழக்கங்கள்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு யாருடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படுது? இது யாருடைய சப்போர்ட்னா, முக்கியமா சொல்லணும்னா, குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு அவங்களுக்கு மிக மிக அவசியம். அவங்கள முழுசா புரிந்து கொண்டு, அவங்களுக்கு நேரத்துக்கு மருந்து மாத்திரைகள் குடுக்கறது, அவங்க குடிநோயினுடைய தன்மைய புரிஞ்சுகிட்டு, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், அவங்கள திரும்ப திரும்ப பழைய பிரச்சனைகள சொல்லி, அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாலே, அவங்க குடும்ப உறுப்பினர் ஒத்துழைப்பும், நோயாளியுடைய ஒத்துழைப்பும், பிளஸ் மருத்துவர்கள், ஆலோசகர்கள் இவங்களோட ஒத்துழைப்புல தான் இந்த நோயிலிருந்து முழுமையா அவங்கள கொண்டு வர முடியும். இப்போ உங்களுடைய அனுபவத்துல நீங்க நெறைய பேர பார்த்திருப்பீங்க. நெறைய தருணங்கள கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ உங்க அனுபவத்துல ரொம்ப மறக்க முடியாத தருணங்கள், விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்க முடியாத விஷயம்னா, அது எண்ணில் அடங்காது. நெறைய விஷயங்கள் என்னுடைய அனுபவத்த இந்த 14 வருட அனுபவங்கள்ல நெறைய இருக்கு. என்ன அப்டின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சமுதாயத்துல வந்து மிக மிக ரொம்ப மனவேதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் அப்டின்னா, இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள், 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய முன்னாடி அதாவது அ ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஒரு நிறுவனத்துல வேல பார்க்கும்போது, அங்க வந்து ஒரு 7 வயது சிறுவன் வந்து இந்த கூலிப்புங்கிற ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானத பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப மிக மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு அனுபவமா, வேதனைப்படக்கூடிய ஒரு அனுபவமா இருந்தது. அது மட்டும் இல்லாம, நெறைய நபர்கள் வந்து 14 வருடங்களுக்கு முன்பு இருந்த அ ஒரு அடிமை நோயாளிகள விட, இப்ப அதிகமான குடிநோயாளிகள் அதிகமா உருவாக்கப்படுறாங்க. இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைகள் எல்லாமே இதனால பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நெறைய நடுத்தர குடும்ப வர்க்கத்தினர் இன்னைக்கு அதாவது ஏழை, பணக்காரன் அந்த மாரி பாகுபாடு இல்லாம எல்லாரையும் இந்த நோய் வந்து ரொம்ப தாக்குது. அத மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு தினக்கூலி வேலை பார்க்குறவங்க அதிகமா இந்த நோய்க்கு அடிமையாகுறாங்க. இது வந்து இப்ப வந்து மது குடுத்தா, இவங்கள வந்து அடிமையாக்கி அவங்கள பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இந்த சமுதாயத்துல பரவிட்டு வரப்போத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கசப்பான அனுபவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நோயிலேருந்து எங்க அடிக்ஷன் சென்டர்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போகும்போது, அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு 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 குடிநோயாளிய இந்த நிறுவனத்திலேருந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னா, நான் ஒரு முழு மன திருப்தியோட தான் அனுப்பணும்னு எதிர்பார்ப்பேன். அப்படி எதிர்பார்க்கும்போது, இங்க வந்து ஒரு நோயாளி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து வக்கீல் படிச்சிருந்தாரு. வக்கீல் படிச்சிருந்தவர் வந்து அதிகமா அந்த நோய்க்கு அடிமையானதுனால, ரொம்ப வருடங்கள் நீண்ட காலங்கள் வந்து மனநல மருத்துவர பார்த்து மருந்து, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் அவரால அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியல. மறுபடியும் பார்த்தீங்க அப்டின்னா, எங்க சிகிச்சை மையத்த நாடி வந்து அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம், அவரு இப்ப ஜட்ஜுக்கு படிச்சுட்டு, ஒரு ஜட்ஜா ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசையோட, இந்த குடிநோயிலிருந்து முழுமையா விலகி, அவருடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியா இருக்குது இந்த சிகிச்சை.
அப்படிங்கும்போது இந்த ஒரு அனுபவமும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவமா இருக்கு. கண்டிப்பா மேம். ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தில நிறையவே பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க கூட சொன்னீங்க, சின்ன வயசு பசங்க கூட இப்போலாம் இந்த போதை பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ தவறான போதை பழக்கங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அடிமையாகக்கூடிய இன்றைய தலைமுறையினருக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கும்? இன்றைய கால இளைஞர்களுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, மது போதைங்கிறது உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. அந்த மது ஏதோ பெரிய ஒரு வளர்ச்சியையும், பெரிய ஒரு ஏதோ ஒண்ணு புதுசா கொண்டு வந்து குடுக்கும் அப்படிங்கிறத நம்பி, அந்த பியர் பிரஷர்னால நெறைய கசப்பான அனுபவங்கள அவங்க சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இ உங்கள வந்து ஒருத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு தப்பு பண்ண வா அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிடுறதுக்கு உரிமை இருக்கும்போது, அத வேண்டான்னு மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கணும். வேண்டான்னு ஒரு தவறு பண்ண ஒருத்தவங்க வந்து உன்ன ஃபோர்ஸ் பண்ணும்போது, அது தவறுங்கிறதுனால தான் அத தெரியாம பண்றோம். அதனால அது தவறுங்கிறத உணர்ந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு இளைஞன் வந்து உங்கள தவறு பண்ண கூப்பிடுறான், அல்லது மதுவுக்கு அடிமையாக்குறதுக்கு உங்கள வற்புறுத்துறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கும்போது, வேண்டான்னு மறுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால இந்த தவறான பழக்கவழக்கங்கள்னால உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில், உங்களுடைய சாதனைகள் எல்லாமே முறியடிக்கப்படுவதனால, தயவு செய்து இந்த இளைஞர்கள் இந்த மது போதைய விட்டும், இந்த டொபாக்கோ, கூலிப், கஞ்சா, ஹான்ஸ் இந்த மாரி இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு செய்றீங்க. ஆனா நாளடைவில அது மிகப்பெரிய அடிமைத்தனத்த உருவாக்கி உங்களுடைய உடல், மனம் எல்லாமே பாதிக்கப்படும். உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து, இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைய இளைஞர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மேம். இப்போ உங்களுடைய இந்த 14 வருட அனுபவத்தில நெறைய விஷயங்கள சந்திச்சு, நெறைய கிராஸ் பண்ணி இப்போ வந்திருக்கீங்க. நெறைய பேருக்கு மறுவாழ்வு குடுத்துருக்கீங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல நான் வந்து இவ்ளோ சவால்கள சந்திச்சேன். என்னோட இந்த ஜர்னில நெறைய சவால் இருந்துச்சு. அத நான் இப்படிலாம் கிராஸ் பண்ணி வந்தேன். அப்டின்ற மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் சவால்கள்னு சொன்னோம்னா, ஒரு பெண் வந்து சாதாரண இன்னைக்கு டீச்சர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல வந்து ஒரு கவுன்சிலரா வந்து லீட் பண்றதுங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது அது என்னால மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா 14 வருடங்களா நான் இதுல இருக்கிறதுனால நெறைய சவால்கள இதுல சந்திச்சிருக்கேன். 2வது என்ன அப்டின்னா, ஒரு வேலைக்கு போம்போது ஒரு ஆண், பெண் அப்படின்னு ஒரு பாகுபாடு பார்க்கிற நிலைமை இருந்தாலும் கூட, 14 வருடங்களாக என்னால என்னுடைய திறமைய கொண்டு இதுல சவாலா நான் இன்ன வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எ என்னுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதுல வந்து என்னாலே இத வந்து சாதிக்க முடியும். என்னால நெறைய அடிமை நோயிலிருந்து இத மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நிர்வாகத்துல வே வே வேலைக்கு வந்து நாங்க சேரும்போது, அந்த இடத்துல வந்து எங்களுடைய திறமைகள், எங்களுடைய உணர்வுகள் எல்லாமே நசுக்கப்படும். நாங்க அதுலேருந்து மீண்டு வந்து இதுலேருந்து நாங்க வந்து சக்சஸா பண்ணணும் அப்படின்னா, நெறைய கசப்பான அனுபவங்கள நான் கடந்து வந்திருக்கேன். இந்த 14 வருடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அ நான் இருக்கிற இந்த தொழிலே என்ன தைரியமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. இந்த உளவியல் துறையில. ஸோ வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலயுமே விமன்ஸ் நெறைய சாதிச்சுட்டு வராங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய துறை கொஞ்சம் சவாலா கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நெறையவே சவாலான துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவ்ளோ சவால்கள கடந்து வந்தாலும், நான் ரொம்ப பெருமையா நெனைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்களும் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலி நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதே ஒரு பெருமையான விஷயம் தான். இத தாண்டி வேற ஏதாவது நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான தருணங்கள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. எனக்கு 10ஆம் வகுப்பு முடிந்தது பிறகு எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. 10ஆம் வகுப்பு மேத்ஸ் எக்ஸாம் வந்து நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கணவரோட ஒத்துழைப்புனால இதுல மீண்டும் நான் வந்து இந்த துறையில வந்து படிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி குடுத்து, நான் இந்த துறையில வந்து எம்எஸ்டபிள்யூ படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சு, நான் திரும்ப வந்து இந்த அதாவது ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு சேர்ந்ததும் குழந்தைகள் உரிமை சம்பந்தமா தான் நான் அதுல ஜாயின் பண்ணேன். இது வந்து எனக்கு படிக்கக் கூடாது. இதுல வந்து நீ வந்து இதுல வரக்கூடாதுங்கிற தடைகள் எனக்கு நெறைய வந்தாலும், அந்த தடைகள், விமர்சனங்கள் அனைத்தையும் நான் வந்து எதையுமே காதுல வாங்கிக்காம என்னுடைய வளர்ச்சிய நோக்கியே என்னுடைய கவனம் இருந்ததுனால, இதுல நெறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கும் சரி, என்னுடைய குடும்பத்திற்கும் சரி, நான் நெறைய விஷயங்கள என்னால செய்ய முடிஞ்சது.
நிறைய விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன். சமுதாயத்துக்கும் சரி, நான் அதாவது ரெஃபரல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன். இப்ப யார் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் என்னால அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லயாவது அவங்களுக்கு எந்த உதவியாவது நம்ம செஞ்சிட முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள பெண்ணா நான் வந்து இருக்கிறேங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமா மேம். ஸோ இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணும்போது அல்லது இதை நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இது வேணுமா, இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இப்போ வரையும் அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு மேம்? இப்போ வரைக்கும் வந்து சப்போர்ட் வந்துன்னா படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ எனக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. பட் ஆனா சில விஷயங்களை நான் துணிச்சலா செய்யறதுக்கு வந்து எனக்கு அந்த சப்போர்ட் கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு அதற்கான தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நான் அதை வந்து பேசி சமாளிச்சு அதற்கான விஷயங்களை நான் எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சமுதாயத்துக்காக கண்டிப்பா என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் இந்த சமுதாயத்துக்காக நான் வந்து இதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன். இதுக்காக நான் இன்னும் செய்வேன். ஆனாலும் அதற்கான தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து இந்த சமுதாயத்துக்கு எந்த எந்த வகையிலாவது நான் உதவியாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நிச்சயமான ஒரு நிலைப்பாடான எண்ணம் உண்டு. நிச்சயமா மேம். சூப்பர் மேம். ஸோ இன்னுமே நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய துறையில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். இப்போது ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அது எல்லாமே தாண்டி ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மற்ற பெண்களோட வளர்ச்சிக்குன்னா நம்மளுடைய வந்து அதாவது இந்த ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிறது கிடையாது. ஆணை விடவும் நம்ம நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம குடும்பத்தை பாக்குறோம், ஒரு வேலைக்கு போய் அலுவலகத்துல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், உறவுகள்ல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறோம். இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை நம்மள்ட்ட இருக்கும்போது நம்ம ஆணுக்கு நிகர் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுக்கு மேலாகவும் நம்ம நிறைய சாதனைகளை நம்ம படைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய அளவு அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பெண்கள் வந்து இருக்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வரணும். அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும். அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு துளி கூட தயக்கம் காட்டக்கூடாது. அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் தனியா நின்று ஃபேஸ் பண்ணணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தன்னை மட்டுமே நம்பி, தன்னுடைய திறமை மட்டுமே நம்பி அவங்க இந்த சமுதாயத்துல வெளியில வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு சொல்லி எனது சார்பாக இருக்கும் பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பணி சார்ந்தும் பயணம் சார்ந்தும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? முதலாவதாக வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். எல்லாரும் இதுல நிறைய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை எந்த வகையிலையும் நிறுத்த வேண்டாம். இன்னும் பெரிய சாதனைகளை செஞ்சு இந்த ஆதிரை எஃப்எம்மும் சேர்ந்து வளரணும்னு சொல்லி நான் எல்லாருக்கும் சார்பாகவும் வாழ்த்துறேன். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அடிக்ஷன் அப்படின்னாலும் நிச்சயமாக அதில் இருந்து அவங்க மனசு வச்சாங்கன்னா மீண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண மாலதி அவர்களுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இதே போல டெய்லியும் காலையில 7:30க்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை டியூன் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.